வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பழனி மலைக்கோவிலில் பக்தர்கள் மீது கோவில் பாதுகாவலர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் திரண்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். விவரங்கள். சுதர்சனா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தனர். இதில் ஈரோடு பக்தர்கள் காவடி எடுத்துச் செல்ல சிறப்பு வழி கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்து இருந்தது. இதில் எடப்பாடி பக்தர்களும் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே நுழைய முயற்சி செய்தனர். இந்த நிலையில் கோவில் பாதுகாவலர்கள், கோவில் அதிகாரிகள் முந்தி அடித்துக் கொண்டு வந்த எடப்பாடி சேர்ந்த சந்திரன் என்பவரை இழுத்து கொண்டு சென்று தாக்கியதாகவும் அவருடைய மண்டையை உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சந்திரன் மற்றும் அவரது மகன் ஆகிய இருவரும் பழனி மலைக்கோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடியைச் சேர்ந்த பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கோவில் வளாகத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தங்களை தாக்கிய பாதுகாவலர்கள் வரும் வரை நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என பக்தர்கள் கூறி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் கோவில் உதவி ஆணையர் லட்சுமி பக்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் தாக்கியதாக கூறப்படும் கோவில் அதிகாரி மற்றும் பாதுகாவலர்களை சஸ்பெண்ட் செய்வதாக கூட்டத்தில் கூறினார். அதனை கேட்ட ஒரு பிரிவினர் அங்கிருந்து சென்று விட்டனர். மேலும் மற்றொரு பிரிவினர் அந்த பாதுகாவலர்கள் வரும் வரை நாங்கள் செல்ல மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தற்போது மலைக்கோவிலில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுதர்சனா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.